ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் உங்களுடைய QLA 3 வெனஸ்டே அப்டேட் பார்க்க போகிறோம் நண்பா. ஒரு சில நண்பர்கள் வந்து கம்யூனிட்டி எப்போ பார்க்க தெரியலைன்னு சொல்லியிருந்தாங்க. அது போக நண்பா வீடியோ போடுங்கண்ணா, அடுத்த அப்டேட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நண்பர்களுக்காக நான் அந்த வெனஸ்டே அப்டேட் கொடுக்குறேன் நண்பா. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ வந்து எக்ஸ் வந்து 6 மட்டும்தான் நண்பா, நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ. அது போக நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய முன்னாடி உள்ள வீடியோவில் நம்மளுடைய டேரக்ட் எக்ஸ், அதாவது டேரக்ட் ஃபார்முலாவில் 0 தான் கன்ஃபார்ம் நம்பர்னு தெரியும். ஸோ 0 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது நண்பா. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்மளுடைய பழைய நம்பராக தெரிகிறது 4 அல்லது 1 தான். ஸோ இந்த தடவை நம்மளுடைய கன்ஃபியூசர் வந்து 7 நண்பா. ஆனால் நான் இந்த தடவை வந்து நண்பா இந்த இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ இப்படி தான் போட போகிறேன். ஏன்னா எனக்கும் 0 கன்ஃபார்மாக தெரிகிறதுனால நான் 0 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்மளோட எக்ஸ் வேல்யூவை நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தோம்னா நண்பா இந்த தடவை நம்மளுக்கு பெயர்ஸ் வந்து 6-0 தான் பெயர்ஸாக தெரியுது, பெஸ்ட் பெயராக தெரியுது நண்பா. ஸோ இதை வச்சு நான் வந்து ஒரு சில செட்டுகள் உருவாக்கியிருக்கேன். அதாவது 6-0 வந்தால் அதுலேருந்து எது பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த தடவை APC 6-0 வர்றதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 860 அப்படி இல்லட்டன்னா 260 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நண்பா. இது ரெண்டும் தான் பெஸ்ட்டாக தெரியுது. அது போக நண்பா இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. அது என்னன்னு நண்பா, ஆரோடைய சிந்தட்டிக் நம்பர் வந்து 9 நண்பா. ஸோ 9ஐ வச்சு ஒரு சில செட்டு உருவாக்கியிருக்கேன். ஸோ நம்மளோட டேரக்ட் ஃபார்முலா 0 தான். நான் 0 தான் இந்த தடவை வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரிகிறதுனால 0 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால நான் 0 வச்சு தான் நண்பா அந்த தடவை நான் உருவாக்கியிருக்கேன். அதுபடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தட்டிக் நம்பர் 9 எடுத்துக்கிட்டோம்னா 950க்கு வாய்ப்பு இருக்குது. அது போக நண்பா ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் கண்டிப்பாக 9க்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 0 வச்சே நான் உருவாக்கியிருக்கேன், 099. ஸோ இந்த 4 செட்டு தான் நண்பா ஏபிசியில் பெஸ்ட்டாக தெரிகிறது. ஆனால் இந்த தடவை கன்ஃபியூசர் நான் எடுக்கல நண்பா, அதையும் சொல்லிக்கிறேன். இந்த தடவை இதுதான் நண்பா நம்மளோட இந்த தடவை அதிகமாக கன்ஃபியூசர் வந்து நம்மளுடைய 7 தான் அதிகமான கன்ஃபியூசர். ஸோ பழசில் எடுத்துக்கிட்டால் 4-1 தான். ஆனால் இந்த தடவை நான் அதை யூஸ் பண்ணலை, நம்மளுடைய ஃபார்முலா அப்படியே நான் உருவாக்கியிருக்கேன். ஏன்னா இந்த தடவை எனக்கு எக்ஸ் வந்து 6 ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் டீயில் வந்து 0 தெரியுது. ஸோ அதை வச்சு நான் இந்த 4 செட்டு தான் ஏபிசியில் பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு உருவாக்கியிருக்கேன். அது போக சில நண்பர்கள் வந்து எனக்கு ஏபிசி அல்லது பிசி ஏதாச்சும் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க கமெண்டில். ஸோ அந்த நண்பர்களுக்காக இதுலேருந்து ஒரு சில இதை நான் வந்து ஏபிசியாக பிரிச்சிருக்கேன். அதுபடி பார்த்தோன்னா நண்பா AC 02, அதாவது இதுலேருந்து வேறுபட்டு வர்றது நண்பா வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைண்டா AC 09 வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லட்டுன்னா நண்பா AC 08. இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான் நண்பா சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த ஃபார்முலா அப்படி ஓகே, இந்த ஃபார்முலா அப்படி நண்பா இந்த 3க்கும் ஏசியில் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பிசி எடுத்துக்கிட்டோம்னா 50க்கும் 60 இந்த ரெண்டுக்கும் நண்பா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நண்பா வெனஸ்டோடைய நம்மளுடைய அப்டேட்டு. ஓகே நண்பா, குட் லக், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.